ஏங்க எங்கள் அன்னைக்கு லீவ் விட்டுருக்காங்கல்ல, அதனால் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 10-15 நாள் இருந்துட்டு வரலான்னு இருக்கேன். இவ்வளோ 10-15 நாள் இருப்பா? இவள் போனான்னா 1 மாதம் 2 மாதம் கழிச்சு தானே வருவா? என்னங்க அங்கே திரும்பி என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் போயிட்டு வரேன். இப்போ முடியாதுன்னு சொன்னாலும் நம்மளை பிடிச்சி திட்டுவாளே. சரி ஓகே, போயிட்டு வான்னு சொல்லிடுவோம். ஒரு 10-15 நாள் கழித்து நம்மளே போய் இழுத்துட்டு வந்துடுவோம். சரிம்மா போயிட்டு வா. நீங்கள் சரின்னு சொல்லிட்டீங்க, ஆனால் உங்கள் அம்மா ஏதாச்சும் சொல்லுவாங்களே. அதானே பார்த்தேன், எங்கள் அம்மாவை ஏதாச்சும் சொல்லாட்டி தூக்கம் வராதே. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போயிட்டு வா. அப்போ சரிங்க, இப்போவே நான் போய் பேக் பண்ண ஆரம்பிக்கிறேன். பரவாயில்ல, ஒரு 10-15 நாளைக்கு அந்த தொல்லை இல்லைன்னு நினச்சிக்குவோம். நம்மளே காஃபியும் போட்டு குடிக்க வேண்டியதாக இருக்குது. சரி என்ன பண்ண, குடிப்போம். ஏன் செல்லம்மாவனே, ஏன்டா சோகமாக இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, என்னோடய ஒய்ஃபு ஒரு 10-15 நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாம்மா. என்னது 10-15 நாளா? 3 நாள் விடுறதே கஷ்டம், அதில் என்ன 10-15 நாள்? அவளுக்கு ஒரு 3 நாள் இருந்துட்டு வந்தால் ஆகாதா? இல்லைம்மா, அவளும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. எத்தனை நாள் தான் அவளும் இந்த வீட்டை சுற்றி சுற்றி வருவா? கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தால் அவளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லை? அவள் இப்போ போனான்னா நம்மளுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்கும். ஆனால் நம்மளே சாப்பாடு செய்ய வேண்டியதாக இருக்குமே, அது ஒன்று தான்ப்பா இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை. சரி ஓகே, போயிட்டு வரட்டும். அட என்னம்மா நீங்களே சரின்னு சொல்லிட்டீங்க. சரி ஓகே, அப்படின்னா அவளை பேக் பண்ண சொல்லிடுறேன். போயிட்டு வரேங்க. எத்தே போயிட்டு வரேன். சும்மா கேட்போம் எங்கே போகிறேன்னு. எங்கே மருமவளே போகிற? எங்கள் அன்னைக்கு லீவ் விட்ருக்காங்களத்தே, அதான் ஒரு 10-15 நாள் போய் இருந்துட்டு வர போகிறேன். 10-15 நாளுக்கு எதுக்கடி 3 பேகு போடுறது? இந்த ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கு 3 பெரிய பேகா? ஒரு 3 பேக் எடுத்ததுக்கு இந்த பேச்சு பேசுகிறீங்க? என்ன நான் அங்கேயே போய் இருக்க போகிறேன்? இருப்பட்டி இருப்ப, பார்த்தா அப்படி தானே இருக்கு. யோ தொப்பி தலையா, என்னையா அப்படியே நிற்கிற? பார்த்துட்டு சும்மா நிற்கிற, ஏதாச்சும் பேசியா? ஏம்மா போகிறதும் போகிற, ஏதோ ஒரு 3 பேக் எடுத்துகிட்டு போகிறா, விடுங்கம்மா. நானும் எத்தனை தடவை தான் பொறுமையாக இருக்கிறது? இப்படி தான் போன மாதம் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஊரிய காலிப்பேன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அத்தச்சோட பேக்கை தூக்கிட்டு போனா, அப்புறம் போயிட்டு போன கதி மாதிரியே அப்படியே தான் இருந்தா, வரவே இல்லை. இந்த வாட்டி நான் அதை நடக்க விட மாட்டேன். ஏம்மா போகிறதும் போகிற, தொல்லை முடிஞ்சதுன்னு விடுங்கம்மா, அதை ஒரு பிரச்சனையை ஆக்கிட்டு இருக்காதீங்க. சரி ஏதோ நீ சொல்கிறியன்னு விடுறேன். சரி சரி, போயிட்டு எப்போ வரதா உத்தேசம்? அதான் 10-15 நாள்னு சொன்னோம்ல. என்னம்மா பண்ணு போ. நான் வேணா பேக்கை தூக்கிக்கிட்டாமா? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், தள்ளியா. ஐயோ, இந்த பொம்பளை என்ன மென்டல் மாதிரி இத்தனை பேக் எடுத்துட்டு வந்திருக்கு. வண்டியே ஒரு பக்கமா சாஞ்சிட்டு போகுதுப்பா. ஹலோ அண்ணி, வந்துக்கிட்டு இருக்கேன். சரி தாயே, சீக்கிரம் வாமா. அங்கிருந்து வரக்குள்ளார ஒரு 100 வாட்டியாச்சும் ஃபோன் பண்ணியிருப்பாப்பா. சரி கொஞ்சம் ஃபோனை வெய்யுமா, சீக்கிரம் வந்து சேரு. சரி நீ. ஏம்மா அங்க போய் எவ்வளோ நாளுமா இருக்க போறீங்க? அது வந்து ஒரு 10-15 நாள் தான் அண்ணே. 10-15 நாளுக்கு எதுக்குமா மென்டல் மாதிரி இவ்வளோ பேக் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? வண்டியே ஒரு பக்கமா சாயுதுமா. அது 2 பேக் ஃபுல்லாக கொஞ்சம் ஹெவி வெயிட்டுன்னு, 3வது பேக்கில் ஒன்றுமே இல்லை. அங்கே போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வர்றதுக்காக 3வது பேக்காக ஒன்று வச்சுருக்கேன்னே. ஐயோ, இந்த பொம்பளை சரியான மென்டல் தான். இந்த பொம்பளை மூச்சியை பார்த்தாலே தெரியுதுப்பா இது ஒரு மென்டல்னு. சரிம்மா, போய் சேர்றதுக்கு ஒரு காலையில் ஒரு வீடியோ காலையில் ஒரு மணி ஆகும்மா. அது வரைக்கும் சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு பதிலாக பின்னாடி சீட்டில் போய் படுங்கம்மா. சரிண்ணே, ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு படுத்துக்கிறேன். இந்த பொம்பளை என்ன விடிய விடிய முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கு. எப்பா இது என்னப்பா, சீட் பெல்ட் போடாம முன்னாடி சீட்லயே உட்காந்து தூங்கிருச்சு. ஏதாவது ஸ்பீட் பிரேக்கர் வந்து பிரேக் போடும்போது எங்காச்சும் விழுந்துருச்சுன்னா நான் என்னப்பா பண்றது? ஏம்மா எந்திரிமா, இதுக்கு மேல வண்டி போகாது, நீதாம்மா நடந்து போகணும். ஏம்மா என்னம்மா எந்திரிச்சுனே மெண்டல் மாதிரி ஆடிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைண்ணே. சரிண்ணே, நான் எடுத்துக்கிறேன் பேகை. அண்ணா, இங்க பக்கத்துல போகும்போது ஏதாச்சும் டீ கடை இருக்குமா நான் நடந்து போகும்போது? ஏம்மா இந்த பொம்பளை என்னம்மா டீ கடையெல்லாம் கேக்குது? நீ அப்படியே ஃபுட்பாத்ல நடந்து போனேன்னா வில்லேஜ் வருமா? அந்த வில்லேஜ்ல தான்மா டீ கடை இருக்கும், நடுவில் எங்கேயும் டீ கடை இருக்காதுமா. சரிண்ணே, நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோண்ணே ஆச்சு? 230 ரூபாமா. இந்தாங்கண்ணே, எடுத்துக்கோங்க. சரிம்மா, போயிட்டு வா. எப்பா இந்த பொம்பளைய மறுபடியும் பார்த்தோம்னா ஏற்றவே கூடாதுப்பா.